ஆஹா! ஆஹா! இத்தன நாளா இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு தானே எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நடந்துட்டு இருக்க மேட்ச் தான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டே 3 யோட அப்டேட் சொல்ல போறோம். யாஹ்! எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா லீட்ல இருந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த லீட உடைக்கிறோங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு விக்கெட்டோட முடிஞ்சிருந்த நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து ஆடினவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டக்கட் 47 ரன் அடிக்கிற அப்படி பாப்பு இன்னும் பேட்டிங் ஆடிட்டு இருக்காருங்க. 169 ரன் மனுஷன் 238 பாலுக்கு கிட்டத்தட்ட 50 ஓவர் பேட்டிங் ஆடிட்டு இருப்பாரு போல மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஜோ ரூட் வந்தாலே அவர் 2 ரன்லேயே பூம்ரா காலி பண்ணி எல்பிடபிள்யூ அவுட் பண்ணி விட்டா. அப்படியே அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ்டோவும் 10 ரன்ல காலி பண்ணி விட்டா. அப்படியே ரவீந்திர ஜடேஜா அதைத் தொடர்ந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் வந்தார். பென் ஸ்டோக்ஸ் வந்து என்ன யாராக இருந்தான்னு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 ரனில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை எடுத்து விட்டார் நம்ம அஸ்வின். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 500 விக்கெட் எடுத்துருவாருன்ற நம்பிக்கையில் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதைத் தொடர்ந்து ஆட வந்த விக்கெட் கீப்பர் ஃபாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா 34 ரனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் காலி பண்ணிட்டாரு. அகமதை வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா 28 ரனில் காலி பண்ணிட்டாரு. இப்போ ஆடிட்டு இருக்கிற டாம் ஹார்டி 9 ரன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாப் வந்து பார்த்தீங்கன்னா 123 ரன்லேயும். விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீடியோ பண்ணும்போது 171 ரன் ட்ரையல் பைல இருந்தது. இப்போ 176 ரன் லீடு பைல இருக்காங்க இங்கிலாந்து. இந்த 3 விக்கெட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்து காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200, 220க்குள்ள டார்கெட் வந்ததுன்னா இந்தியா ஜெயிக்க வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்க போலிங் லைனப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் தான் கொடுப்பாங்க. இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தனமாக அடித்து கூறலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாகவே ஒரு மேட்ச் போகும். இது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கில் ஃபுல்லாக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் மேட்ச் முடிச்சிடும், இல்லை ஒரே நாளில் மேட்ச் முடிச்சிடும். என்னடா ஓடியே T20 மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க, டெஸ்ட் மேட்ச்சுக்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்களால். அந்த காலத்துலலாம் ராகுல் டிராவிட் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் சுவரங்கள் ஏழே கணக்கான்ற மாதிரி ஆடுவார். ஆனால் நீங்கள் என்ன இப்படி ஆடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டே டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டியில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயிட்டுருக்கு மேட்ச். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 250க்குள்ள இங்கிலாண்டை சுருட்டிட்டாங்க இந்தியா அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.